வெல்கம் டு டாக்டர் வைத்திகீஸ் vlogs. இன்றைக்கி பார்க்க போகிறது நான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கேக் வந்து பேக் பண்ணியிருந்தேன். வீட்டிலே லைக் இட்லி குக்கர்லேயே வச்சு நான் ஃபுல்லாக செஞ்சுருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்து எப்படி என் கேக் வந்தது, நான் என்னென்ன வாங்கியிருந்தேன், அது இந்த என்டையர் ப்ராசஸ் எப்படி இருந்தது, அண்ட் கம்மிங் கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாமா, எந்த ப்ரொப்போர்ஷனில் போட்டேன், எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்களாம் இருந்தீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது சீரியஸாக சொல்கிறேன், நம்ம எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு கேக். இல்லை ஈஸியாலாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேக் இது. ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரை நட்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்க பேக்கரிலையோ இல்லை வந்து சூப்பர் மார்க்கெட்லேயோ கிடைக்கும். எல்லாமே வந்து 30, 35, 40 ருபீஸில் தான் இருக்கும். அந்த செர்ரி, அந்த பிளாக் கலர் ட்ரை கிரேப்ஸு, அந்த ஃப்ரூட்டி டூட்டி, இதெல்லாமே சேர்த்து நான் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் லோக்கலாக இப்போ வந்து சீசனில் இருக்க இந்த ஆரஞ்சு வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 3 to 4 ஆரஞ்சஸ் வந்து நல்லா நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸாக எடுத்து வச்சுக்கோங்க. சீடெல்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, அப்படியே நீங்கள் அடித்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போது இந்த ப்ராசஸ் என்னென்னா, நம்ம ஆரஞ்சு ஜூஸில் இந்த நட்ஸை ஊற வைக்கணும். அதுதான் முக்கியமான ப்ராசஸ்ஸு. இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸை ஊற்றி ஊற வச்சாச்சு சைடில் நட்ஸு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கேக் ரெடி பண்ணுறதுக்கு பேஸுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். எக்லெஸ் கேக்கில் எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது, இதுதான் நான் ஆன்லைனில் பார்த்து செஞ்சேன். சத்தியமாக சூப்பராக வந்தது. இதே மாதிரி செய்யுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 எக்கு உடச்சி ஊற்றிக்கிட்டேன். நல்லா அதை பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இது வச்செல்லாம் பீட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அந்த பீட்டர் வச்சே பீட் பண்ணலாம். அதுவும் இல்லைனா ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் அடிச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்போல்லாம் இருக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ நல்லா அதை நல்லா அழுத்தி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஒரு மாதிரி அதை ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி அது ஒரு மாதிரி ஒரு இதுவாக இருக்கணும், மிக்சராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மைதாக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சர்க்கரை போட போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கப் ஆஃப் சுகர் போட்டுட்டு அதில் வந்து பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தோன்னா செம்ம ரொம்ப வாசனையாக இருக்கும். அரைச்சி எடுத்து உரமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து சுகர் வந்து கேரமலைஸ்டு சுகர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நல்ல சிம்மில் வச்சு இது பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இது வந்து நம்ம கேக்குக்கு ப்ளம் கேக்குக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்க போகுது. ஸோ இது நல்லா நுரைச்சி வரட்டும். இந்த மாதிரி ஒரு பாகு பதத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த சர்க்கரையை போட போகிறோம். இந்த சர்க்கரை வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை, ஏலக்காய் தூள்லாம் இருக்கிறதுனால நல்லா ஃபில்டர் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த சர்க்கரையை போட்டுக்கிட்டு இந்த ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸ் எல்லாம், கிட்டத்தட்ட இதை வந்து நம்ம மினிமம் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். நீங்கள் காலையிலே ஊற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சாயந்தரம் கூட இந்த கேக்கு செய்யலாம். ஸோ மினிமம் ஒரு 3 to 5 hours ஊற வச்சு அதை போட்டு நல்லா அடிக்கணும். இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னா, முட்டை இருக்குது, சர்க்கரை இருக்குது, இந்த ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது. இப்போ 1 கப் சுகருக்கு 1 கப் மைதா போட போகிறோம். 1:1 போடுங்க. கம்மியாக போட்டிங்கன்னா நல்லாவே இல்லை, லைக் தித்திப்பே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 1:1 ரேஷியோவில் போட்டுக்கோங்க. 1 கப்பு சர்க்கரைனா 1 கப்பு மைதா போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் மஸ்ட்டு 25 ரூபா தான், நியர்பை காஸ்பிரைஸ் ஷாப்பில் இருக்கும், கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நல்லா ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுதான் கேக்குக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஒரு வாசனை வரப்போகுது. நல்லா கிண்டிக்கோங்க. இப்போது இந்த சுகர் அந்த சிரப் வச்சுருக்கோம் இல்லையா, கேரமலைஸ் பண்ணி, அது மேலே ஊற்றுங்க. ஊற்றினோடனே தெரியும் உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் ஒரு இது கிடைக்கும். உங்களுக்கு கலர் கிடச்சிட்ருப்பாங்க. இதான் அந்த கேக்கோட கலர், ப்ளம் கேக்கோட கலரே இதுதான். இதுலேருந்து தான் நமக்கு கேக்கோட அந்த இதுவே கிடைக்குது. ஸோ நல்லா வச்சு கிண்டிக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஃபுல்லாக பேக்கிங் பவுடர், சும்மா 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடாலாம் போட்ட பிறகு ரொம்ப கிண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 4 தடவை மட்டும் அது உள்ளே பரவல் அளவு கிண்டிட்டு, ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் பட்டரை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அது மேலே மைதா பவுடர் போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கேக் மிக்ஸ் பண்ணதை அப்படியே அதில் கொட்ட வேண்டியதுதான். கொட்டி ரெடி பண்ணியாச்சு. இல்லையா பட்டர் ஷீட் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு மேலே இட்லி குக்கர் வச்சு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் நான் வந்து இந்த பட்டர் வச்சு தேய்ச்சி மிக்சர் ஊற்றின கேக் மிக்ஸை மேலே வச்சுருக்கேன். பட்டர் போட்டு நீங்கள் வந்து மைதா போட்டு வச்சா தான் கேக் ஈஸியாக வந்து டப்புன்னு வந்து விழும், இல்லைன்னா நல்லா ஒட்டிக்கும். கரெக்டாக 45 மினிட்ஸ் சிம்மு to 45 minutes to 1 hour சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக கேக் ரெடி. நடுவில் 30 மினிட்ஸ் கழித்து மேலே வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நட்ஸ் வச்சு நீங்கள் வந்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஆரம்பத்துலேயே வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது வெயிட்டில் உள்ளே இறங்கிடும். அதனால ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நட்ஸை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கேக் வரும். நான் கவுக்கும் போதே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நான் ஏன் பட்டர் போடணும், மைதா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்கன்னு சொல்கிறேன்னா, நான் கவுக்கும் போதே தனியாக வந்துருச்சு. அது ஆல்மோஸ்ட் எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. நைஃப்லாம் வச்சு சைடில் எதுவுமே பண்ணல, அப்படியே டப்புன்னு வந்து ஊந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கஷ்டமே இல்லாமல் அழகாக பண்ணிக்கலாம். நடுவில் கண்டிப்பாக மேலே நட்ஸ் போடுங்க. ஒரு 30 மினிட்ஸில் நல்லா இந்த மாதிரி பாதாம் பருப்போ ஏதோ ஒன்று மேலே போட்டிங்கன்னா, கேஷ்யூ எதாவது போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு
அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. நீங்கள் எக்கு போட்டதுனால தான் இவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ எக்லெஸ் கேக்குமே இருக்குது, பட் நீங்கள் எக்கு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கேக்காக வரும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு முழு கேக் வந்துடுச்சு இல்லையா, ஸோ கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கட் பண்ணி சாப்பிட்டோம். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் சூப்பராக வந்திருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்னுடைய கமெண்ட்டில் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஹேவ் அ நைஸ் டே.